அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பலவிதமான அற்புதங்களை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதிலும் சில மிக மிக சுவாரஸ்யமான அற்புதங்கள் உண்டு. தன் பக்தர்களுக்கு என்ன நடக்கிறதுனே புரியாமல் ஒரு குழப்பத்தில் ஒரு வேதனையில் தத்தளிக்கும் அந்த நிலையில் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து கடைந்து அரைத்து அனைத்தையும் மறைந்து போகச் செய்யும் நம் வள்ளலான மகா சுவாமிகள் பிற்காலத்தில் ஓஹோ இதைத்தான் மகான் என்று சொன்னாரா என்று அந்த பக்தர்களை வியக்கும் வண்ணம் பல பக்தர்களை காத்தருளி இருக்கிறார். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதம் எத்தகையது அப்படின்னா, புரியாத விளையாட்டுகளையெல்லாம் விளையாடி தன் பக்தர்களின் கஷ்டத்தை, தன் பக்தர்களின் பிரச்சனையை எவ்வளவு அழகாக தீர்த்து வைத்து அவர்களின் குறைகளையெல்லாம் போக்கி நிறைகளாக மாற்றுகிறார் நம் சுவாமிகள் என்பதை உணர்த்தும் ஒரு அற்புதம் தாங்க இது. பாருங்கள், பார்க்கலாம். தஞ்சாவூர், ப்ராப்பர் தஞ்சாவூர்னு சொல்லணும். அங்கு சந்தானராமன் அப்படின்னு ஒரு பக்தர், மகா பெரியவாளின் தீவிர பக்தர் இந்த சந்தானராமன். இவருக்கு ஒரு குடும்பம் ரொம்ப ஒரு அத்தியந்தமான ஒரு நட்பு பூண்டு இருந்தார்கள். அவர்கள் யார் அப்படின்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் நல்லிச்சேரின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சாம்பசிவ ஸ்ரௌதிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மெத்த படித்தவர், மிக மிக ஆச்சாரமானவர். அவர் ஒரு பண்டிதர்னு தான் சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் தெரிந்தவர், வேத அத்தியனம் பண்ணவர். அவர் பிற்காலத்தில் வயதானதும் அவர் சந்நியாசம் வாங்கி கொண்டவர். அவ்வளவு புகழோடு வாழ்ந்து, அவ்வளவு பக்தியோடு வாழ்ந்து சிவபதத்தை சென்று சேர்ந்தவர் அவர். அவருக்கு ஒரு பிள்ளை. அவருடைய காலத்திற்கு அப்புறமா அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளையும் தனியாகத்தான் அதே நல்லிச்சேரி கிராமத்தில் அவர்கள் வீட்டிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். அவருடைய பிள்ளையுமே வேத அத்தியனம் பண்ணவர். ரொம்ப ஆச்சாரமானவர், ஸ்ரத்தையாக இருப்பவர், பக்தியோடு இருப்பவர். மகா பிரியவாள்கிட்ட அபாரமான ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனால் இவருக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. அது என்னது அப்படின்னா, ரொம்ப படிச்சிருக்கார், ஒரு பண்டிதர், பல விஷயங்களை தெரிந்து கொண்டவர். ஆனால் 5 நிமிடத்திற்கு மேல் அவரால் வேதத்தை பாராயணம் செய்ய முடியாது. 5 நிமிடத்திற்கு மேல் அவரால் தொடர்ந்து பேசவோ பாடவோ முடியாது. வேதம் சொல்லவோ பாராயணம் பண்ணவோ முடியாது. ஏன்? அவருக்கு ஹிருதயத்தில் ஒரு பிரச்சனை. அவர் 5 நிமிடத்திற்கு மேல் அப்படி சொன்னால் ரொம்ப மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிடும். அவர் சொல்வதை பார்ப்பவர்களுக்கே ஒரு பயம் வந்துடும். ஐயோ நீ வேண்டாம்ப்பா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னே சொல்லிடுவான். இப்போ இதனால் என்ன ஆச்சு? அவரால் எந்த வைதிக காரியங்களுக்கும் செல்ல முடியவில்லை. ஏதாவது ஒரு வாத்தியார் இல்லத்தில் ஒரு கிரகப்பிரவேசம், இல்லை ஒரு ஆயுஷோமம், ஒரு சீமந்தம், ஒரு உபநயனம், இப்படி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எந்த ஒரு வைதீக காரியமாக இருந்தாலும் இவரை அழைக்கவில்லை. அழைக்க மாட்டேன்னு விட்டுடுறா எல்லாரும். ஏன்னா 5 நிமிடத்திற்கு மேல் இவரால் சொல்லும் பொழுது கஷ்டப்பட்டு அப்படி இறைச்சி சொல்லும்போது பார்ப்பவர்களுக்கே பயமாயிடுறது. அதனால் இவருடைய வருமானமும் பெரிதாக குறைந்து விடுகிறது. ஒரு கட்டத்தில் இவருக்கு வருமானத்திற்கு வழியே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுடுது. இப்போது இவரும் இவருடைய தாயாரும் ஜீவனம் நடத்தியாகணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம சந்தானராமன் சொன்னோம் இல்லையா, தஞ்சாவூரில் இருந்தவர் நேர நல்லிச்சேரியிலிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நேர தஞ்சாவூர் வந்து இறங்கி புலம்புறார். எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துடுது, என்னை போய் மகா பிரியவா இவ்வளோ சோதிக்கிறாரே, ஏன் இப்படி சோதிக்கிறார்? அவர் சொன்ன மாதிரி தான் எங்கள் ஆற்றுல எல்லாரும் வேதம் படித்தோம். எங்கள் அப்பா இவ்வளோ பாண்டிதத்துவத்தோடு சந்நியாசமே வாங்கின்றவர். நானும் வேதம் படித்து அத்தியனம் பண்ணேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலையை கொடுத்துட்டாரு. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? நான் போய் மகா பிரியவாள்கிட்ட இதை பற்றி கேட்டுட்டு இதுக்கான ஒரு தீர்வை வாங்கிக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு ஒரே அடமாக சொல்ல, அந்த சந்தானராமன் என்ற பக்தரும் இதுக்காக ஏன்பா நீ காஞ்சிக்கு போய் பெரியவாளை தொந்தரவு பண்ணுற? உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு, எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, நான் வேணால் மாதம் உனக்கு ஏதாவது தரத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறேனே. அதெல்லாம் முடியாது, நான் மகா பிரியவாள்கிட்ட போய் நியாயம் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பஸ்ஸுக்கு ஏதாவது காசு கொடுங்கோ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும்னு சொல்லி அன்று ஒரு பேருந்தில்
நாம் வந்து சேர்வதற்கான அந்த வசதி கூட இல்லாத நிலையில் நம் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. ஓ, பஸ்ஸில் அவ்வளோ தூரம் போனையா அப்படின்னு இல்லையா? அந்த பேருந்திற்கான அந்த தொகையை வாங்கிட்டு இவரும் இவருடைய தாயாரும் தஞ்சாவூரிலேருந்து ஒரு பேருந்தில் ஏறி நேர காஞ்சிக்கு வந்து இறங்கி நேர மகாபெரியவாளை தரிசிப்பதற்காக போகிறான். அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கா. இங்கே என்ன ஆச்சுன்னு இவருக்கு தெரியல. இவர்கள் கிளம்பி போனாலே இன்னும் வரலையேன்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுது. ஒரு வாரம் கழித்து இதே சந்தானராமன் அப்படிங்கிற அவருடைய கடைக்கு இந்த ஸ்ரௌதிகளுடைய மகன் அவருடைய அந்த தாயார் போனா இல்லையா, இவர் 2 பேரும் நேர தஞ்சாவூர் வந்து இறங்கிட்டு காலையில் ஒரு 9 மணிக்கு வந்து இறங்குறான். 1 வீக்குக்கு அப்புறமா வந்து இறங்கிட்டு பெரியவாளும் கை விரிச்சிட்டான்னு சொல்லி அழுதுண்டே இறங்குறாரு அவர் பஸ்ஸில் இருந்து. என்னப்பா சொல்கிற, இப்போ தான் நானும் கடையை திறக்கிறேன், அதுக்குள்ளே வந்துட்டு உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு அவரை உட்காத்தி வச்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டால், மகா பெரியவாளும் எங்களை பார்த்து கையை விரிச்சிட்டான்னா இதுக்கு மேலே நாங்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கொஞ்சம் பொறுமையாக சொல்லு, என்ன பிரச்சனை, ஏன் இப்போ புலம்புற அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் காஞ்சியில் என்ன ஆச்சுன்னு. முதல் நாள் நான் போனேன்னா நான் யார் என்ன ஏதுன்னெலாம் அறிமுகப்படுத்தினேன். அப்படியான்னு கேட்டுண்டார் மகான். அப்புறம் எங்கள் வீட்டோட விலாசம் அது எங்கே இருக்குது, எங்கள் வீட்டோட அடையாளம் ஊரோட அடையாளம் எல்லாத்தையும் கேட்டுண்டார். அப்படியான்னு கேட்டுண்டுட்டு நானும் என்னுடைய குறையும் என்னுடைய தேவையையும் போய் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஜீவனம் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு போய் சொன்னேன். அப்படி போய் ஓரமாக உட்காந்துக்கோன்னு சொன்னார். நானும் ஒரு வாரம் தொடர்ந்து கார்த்தால பெரியவா பூஜையை முடித்த உடனே இதை போய் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, வேத பாராயணம் பண்ண முடியல, ஜீவனத்திற்கே வழி இல்லைன்னெலாம் சொல்லுவேன். பெரியவா காதில் வாங்கிண்டா மாதிரியே தெரியல, உட்காரு அப்படியே சொல்லிட்டு இருந்தா. திடீர்னு நேத்திக்கு காலையில் நீயும் உன்னுடைய அம்மாவும் இப்போவே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு கிளம்பி போங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. அந்த பஸ்ஸுக்கான தொகையையும் ஸ்ரீமடத்தோட மேனேஜரே கொடுத்தார். நாங்கள் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி தஞ்சாவூர் வந்து இறங்கிட்டோம். இதுக்கு மேலே எங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி மறுபடியும் இவர்கிட்ட பேருந்துக்கான தொகையை வாங்கிட்டு இப்போ தஞ்சாவூர்லேருந்து நல்லிச்சேரி போனோமே நேர தன்னுடைய வீட்டிற்கு போயிட்டான். இதுதான் காஞ்சியில் நடந்ததாக அந்த பக்தர் பார்த்தது நம் சந்தானராமன் அவர்களிடத்தில் சொல்லி கொண்டது. ஒரு 2 மணி நேரம் ஆறுது, ஒரு 11-11:30 மணி நேரம் இருக்கும். அடுத்த பஸ்லேயே வந்து கடகட்டான்னு வந்து ஒரு பரபரப்போடு இறங்குறார் அந்த ஸ்ரௌதிகளின் மகன். அந்த பட்டர் வந்து அப்படி இறங்கிட்டு இவருடைய கடைக்குள்ளே வந்து கன்னத்தில் போட்டுட்டு பெரியவான்னு போட்டுட்டு பெரியவா ஃபோட்டோ இருந்த இடத்துல சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். மறுபடியும் இவருக்கு புரியலை சந்தானராமனுக்கு. ஏன்பா என்னாச்சு, இப்போ தான் பெரியவாளை திட்டிகிட்டே போனேன், திரும்பி வந்து பெரியவான்னு நமஸ்காரம் பண்ணுறீ, என்னப்பா நடந்தது, தப்பு பண்ணிட்டேன், அபச்சாரம் பண்ணிட்டேன், பெரியவாளை அப்படி நான் பேசியிருக்கப்படாது, பெரியவா சங்கரான்னு புலம்புறார். மறுபடியும் இவரை உட்காத்தி வச்சு இவருக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் பொறுமையாக சொல்லுப்பா, பதறாத, இப்போ என்ன ஆச்சு சொல்லு. அப்போ தான் சொல்கிறார், இவர் இங்கேருந்து பெரியவாளை பற்றியெல்லாம் திட்டிவிட்டு தானே நொந்து கொண்டு புலம்பி விட்டு நேர வீட்டுக்கு போனார் இல்லையா நல்லிச்சேரியில். அங்கே போனதுமே பார்த்தா வீட்டு வாசலில் மூட்டையாக நெல். இவர்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு கவலையே இல்லாத அளவிற்கு அவ்வளவு மூட்டை நெல் இவர்கள் வீட்டு திண்ணையில் வைக்க இடம் இல்லாமல் வாசலிலும் குவிந்து கிடக்கு. என்ன ஏதுன்னு பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட விசாரித்த போது தெரிஞ்சது, இவர்கள் வருவதற்கு முதல் நாள் அந்த மதிய வேளையில் ஒரு வண்டி வந்திருக்கு. ஒரு வண்டி நிறைய நெல்லோட ஒரு மாட்டு வண்டி வந்து இவர்கள் வீட்டை தேடி கண்டுபிடித்து அந்த வீட்டு திண்ணையில் இவற்றை வைத்துவிட்டு அந்த தெரு மக்கள்கிட்ட இதை பார்த்துக்கோங்க இவா வர வரைக்கும்னு சொல்லிட்டு அந்த வண்டி போயிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு, பிற்காலத்தில் இந்த சந்தானராமன் கண்டுகொண்ட உண்மை என்னதுனாக்க, இந்த பக்தர் போய் பெரியவாள்கிட்ட ரொம்ப வேண்டின்றார் இல்லையா, ஜீவனமே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரில, சாப்பாட்டுக்கே கஷ்டம் வேண்டின்றார் இல்லையா, இவரை போய் ஓரமாக உக்காந்துக்கோன்னு டெய்லி பெரியவா சொன்னாலே, அப்பொழுது இவர் கிளம்புவதற்கு முதல் நாள் கும்பகோணத்திலிருந்து ஒரு மிராசுதார் பெரியவாளை பார்க்க வந்திருக்கார். அவர்கிட்ட தனக்கே உரித்த பாணியில் ஊர் எப்படி இருக்குது, மழை எப்படி இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது, உன் விளைச்சல் நன்னா இருக்கா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எனக்காக ஒரு வண்டி நெல்லை தஞ்சாவூருக்கு அனுப்புவியோ அப்படின்னு மகான் கேட்டிருக்கார். பெரியவா, இது நான் பண்ண பாக்கியம், எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கோ அனுப்புகிறேன்னு அந்த மிராசுதாரும் சொல்லியிருக்கார்.
இவர்கிட்ட முதல் நாள் இவருடைய ஊர் பேர் விலாசம் அந்த சந்தின் அடையாளம் அந்த தெருவில் இவர்கள் இல்லத்தின் அடையாளம்லாம் பெரியவா கேட்டுண்டார்னு சொன்னாரே அந்த ஸ்ரௌதிகள், அதெல்லாம் எதற்காக என்பதை இப்பொழுது அறிந்து கொள்கிறார் இவர். இந்த அடையாளத்தை எல்லாம் அந்த மிராசுதார்கிட்ட சொல்லிட்டு அந்த கும்பகோணத்து பக்தர்கிட்ட சொல்லிட்டு நீ இந்த வீட்டிற்கு போய் ஒரு வண்டி நெல்லை இறக்கி வச்சுடு, நீ என்ன பண்ணு இன்னைக்கு சாயங்காலமே கும்பகோணத்துக்கு கிளம்பிடு, நாளைக்கு காலையில் நெல்லை அனுப்பிடுவையோன்னோ அவாத்துக்கு. கண்டிப்பாக அனுப்பிடுறேன் பெரியவான்னு அவர் சொல்ல, இது மத்தியானம் போய் சேர்ந்துடுமோன்னோ சேர்ந்துடுவோம் பெரியவான்னு சொல்லி இவரும் நமஸ்காரம் பண்ணி விட்டு கிளம்ப, அன்றுதான் இந்த நள்ளிச்சேரி பக்தரும் கிளம்பியிருக்கிறார், இந்த எந்த விஷயமுமே தெரியாமல். இப்போ இவர் வீட்டிற்கு செல்வதற்குள் அடுத்த நாள் மத்தியானமே, அதாவது இவர் போய் சேர்வதற்கு முன்பாகவே இந்த நெல் எல்லாம் போய் அவர்கள் வீட்டு திண்ணையில் மிகவும் பாதுகாப்பாக பந்தோபஸ்தோடு அமர்ந்து கொள்கிறது. இவருக்கு பெரியவாள் மேல் அவ்வளவு பக்தி. ஆனால் ரொம்ப வருத்தப்படுறார், பெரியவா கை விரிச்சிட்டான்னு சொல்லிட்டேனே, ஆனால் பெரியவா இவ்வளவு விஷயத்தை எனக்காக பண்ணியிருக்காரு, இவ்வளவு எளிய ஒருத்தனுக்காக மகா சுவாமிகளே போய் ஒருத்தர்கிட்ட கெஞ்சி இந்த நெல்லை வரவழைச்சிருக்காருன்னு அவ்வளவு ஆனந்தத்தோடு நிற்க, இது நமக்கு எதை உணர்த்துறது அப்படின்னா, குசேலன் கண்ணனை பார்க்கறதுக்காக அவளை ஒரு அழுக்கு துணியில் கட்டிட்டு போனார். இதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, படிச்சிருப்போம். அந்த அவலை சுவாமி ஆசையாக எடுத்துட்டு சாப்பிட்டார். ஆனால் அந்த அவலை பகவான் உட்கொள்ளும் பொழுது குசேலரின் இல்லத்தில் என்னென்ன நிகழ்ந்தது என்பது குசேலருக்கு தெரியாது இல்லையா. என்ன கண்ணன் வந்தான், நம்மள்டேருந்து வாங்கிட்டான், வாயில் போட்டுன்னா நன்னா இருக்கியா, உன் குழந்தை குட்டியெல்லாம் சௌக்கியமானு கேட்டு ஆற்றுக்கு அனுப்பிட்டானே, ஆனால் நமக்கு ஒரு வழியும் பண்ணலையேன்னு நினச்சிண்டே குசேலன் தன் வீட்டை பார்த்தால் தன்னுடைய குடிசை வீடு மாளிகை வீடாக மாறி கிழிந்த ஆடைகளை அணிஞ்சின்னு இருந்த தன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே பட்டு பீதாம்பர வஸ்திரங்களை எல்லாம் அணிஞ்சின்று செல்வ செழிப்போடும் லக்ஷ்மி கடாட்சத்தோடும் தன் கிரகம் இருப்பதை கண்டவுடன் தான் அந்த கண்ணன் தனக்காக எவ்வளவு பெரிய லீலைகளை எவ்வளவு அருளை புரிந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார், உணர்ந்து கொண்டார் இல்லையா. அதே போல் நம் மகானின் கருணையை எண்ணி எண்ணி வியந்து ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா என்று அந்த இடத்திலிருந்தே கையை கூப்பி அவரை வழிபடுவதை விட இந்த பக்தரால் நம் சுவாமிகளுக்கு எந்த விதத்தில் நன்றி செலுத்த முடியும்? இந்த பக்தர் மட்டுமில்லை, மகானின் அருளை உணர்ந்த எந்த பக்தராலும் சுவாமிக்கு நன்றி செலுத்த முடியுமா? அவர் மேல் ஸ்திரமான திருடமான பக்தியோடு மேலும் மேலும் நம்பிக்கையோடு அவரை வழிபடத்தான் முடியும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே பாசேதாம் ரிதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.